ஒயிட் கலர் தான் பிடிக்கும். இது பிடிக்காது. அங்க ஒயிட் கலர் ஐஸ் இல்லையா? எங்க அப்பாட்ட கேட்டா வாங்கி கூப்பாங்க. அவங்க இங்க வர மாட்டாங்க. நான் எங்க அப்பாட்ட போவேன். இந்த ஐஸ் வாங்கிட்டேன். நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன். அப்படிதானடா? நம்ம கஷ்டப்பட்டு தானடா வாங்கணும். ஆமா, இந்த சோப்பு ஐஸும் இந்த புழு ஐஸையும் கஷ்டப்பட்டு வாங்கணும். வேணாம் அப்படி சொல்லாத. அப்பதான் சொல்லுவா. அப்படி சொல்லக்கூடாது. பரவாயில்ல, நீ திட்டுனா திட்டிக்க. இந்த வாங்கிக்க. அண்ணா வேணாம், எனக்கு சாக்லேட் தான் பிடிக்கும். அவ்வளவுதானே, அதுக்கு என்ன வாங்கிட்ட போச்சு. எனக்கு இப்பதான் பிடிக்கும், வேற பிடிக்காது. இப்பவே வா. இப்ப இத சாப்பிடு, அப்புறமா சாக்லேட் வாங்கி தரேன். இல்ல, எனக்கு இப்பதான் பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது. அப்படி சொல்லாத தமிழ் மொழி. இந்த வாங்கிக்க. வா போவோம், அம்மாட்ட போகணும். நாங்க பொண்ணு பார்க்க போறோம். அங்க நல்லா இல்ல, இங்கதான் நல்லா இருக்கு. இந்த வாங்கிக்க. சோப்பைஸ் புளிஸ், சோப்பைஸ் புளிஸ். இந்த வாங்கிக்க. அது புளிலடா, அது ஒயிட் கலர். டேய் ஆமான்னு சொல்லுடா. ஆமா ஒயிட் கலர். இது ஒயிட் கலர்டா, புளிடா. ஆமா, அக்கா சொன்னா சரியா இருக்கும். அது சரி, நீங்க எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும். இந்த ஐஸ் நல்ல டேஸ்டா இருக்கும். சரி கொண்டா, சீச்சிக்கிட்டே வாங்க. நாங்க கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தோம் தெரியுமா? தானில பட்ட தொட்டு வாங்கிட்டு போய் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தோம். எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 1 2 6 12 100 rupees. 120 rupees. என்கிட்ட 7 rupees இருக்கு. என்கிட்ட இருக்கு, நிறைய இருக்கு. தானில பட்ட வாங்கி வச்சுக்கோ. வாங்கிக்கோ. உங்களுக்கெல்லாம் தானில பட்ட தராது. தராங்களா? அன்னைக்கு கூட 1 2 3 rupees கொடுத்தாங்களே. எங்களுக்கு 12 rupees எல்லாம் கொடுத்தாங்களே. ஆமா, 12 13 14 rupees எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ கூட நிறைய துட்டு கொடுத்தாங்க. தானில பட்ட தர மாட்டாங்க. எங்களுக்கு தான் தருவாங்க. எங்களுக்கு கூப்பாங்க. நான் வாங்குவேன். உனக்கு கடை தெரியாது, எனக்கு தான் கடை தெரியும். எனக்கு தெரியுமா? அப்படி போய் அப்படி போயிட்டு அப்படி போணும். எனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். இல்லடா பொண்ணு. அவன் உன்னை சும்மா சொன்னான். இந்த ஐஸ் வாங்கிட்டேன். சோப்பைஸ் ப்ளூஸ். எனக்கு ஒன்லி ஒயிட் ஐஸ் மட்டும் தான் பிடிக்கும். இது பிடிக்காது. உலகத்துல ஒயிட் ஐஸ் கிடையாது. ஈக்குமா? அன்னைக்கு கூட ஆனந்தி அம்மா வாங்கி கொடுத்தாங்களா? பாப்பா ஈக்கலாமா? பாத்தியா? அச்சும்மா சொல்லுடா. இல்ல இல்ல ஈக்கு. இல்ல, இந்த ஐஸ் மாதிரி எங்கேயும் கிடைக்காது. இந்த வாங்கிக்க. சரி கொண்டா, சிரிச்சுக்கிட்டு தான் வாங்கணும். நல்லாக்கா? இல்ல நல்லா இல்ல. அது நல்லாதான் இருக்கும், நீ சாப்பிடு. நல்லா இல்ல. சரி சரி சாப்பிடு சாப்பிடு. நீ சாப்பிடும்போது நல்லா இருக்கு. நல்லா டேஸ்டா இருக்கா? அட நல்லா இல்லன்னு சொல்லிட்டேனே. அப்ப கொண்டா. அத பிடிக்கலையா? தர வேண்டியதானே? அக்கா ஐஸ் நல்லா இருக்கு. ஆமா அண்ணா அவன் கேட்டான். அட ஐஸ் நல்லா இல்லையா? தர வேண்டியதானே? உங்களுக்கு தான் ஐஸ் சுத்தமா பிடிக்காதா? அது உனக்கு ஒயிட் ஐஸ் தான் பிடிக்கும். இது வந்து லெட் ஐஸ் இல்ல, பிடிக்காது உனக்கு. பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கும். நல்லா இருக்கு. சரி நல்லா நல்லா இருக்கு. ஐஸ் என்கிட்ட கொடுத்துரு. ஐஸ் எனக்கு வேணும். நான் தர மாட்டேன். அக்கா ஐஸ் பூச்சிவா வாடிடுமா? பிக்கலன்னு சொன்னா பிக்கலன்னு தந்துட வேண்டியதானே? நாங்க எப்படி இருந்தாலும் சாப்பிடுவோம். கொண்டா. எனக்கு வேணும். ஐஸ் வேணும். நான் தர மாட்டேன். போடா. நம்ம பத்தி போடான்னு சொல்லிட்டாடா. எதுரா பாத்துக்கலாம். அவ எப்பவும் அப்படிதான் சொல்லுவா. சொல்லிட்டு போட்டு. நான் ஐஸ் தர மாட்டேன். இல்ல, எங்க ஐஸ் எங்களுக்கு வேணும். கொண்டா. அது தர முடியாது. உனக்கு only white ice தான் பிடிக்கும். உனக்கு இது பிடிக்காது. கொண்டா. பிடிக்கும். உனக்கு பிடிக்காது. கொண்டா. டேய், அத பிடிக்கும் சொல்லிட்டோம்ல. இல்ல, உனக்கு பிடிக்காது. கொண்டா. பிடிக்கும். பிடிக்காது. டேய் அடிச்சு வந்தா. பரவாயில்ல, இந்த அடிச்சுக்க. எங்களுக்கு வலிக்காது. டேய் நமக்கு வலிக்காதுலடா. எங்களுக்கு வலிக்காது. நான் அடிச்சுவேன். பயங்கரமா அடிச்சுவேன். எங்க அப்பா போலீஸ். எங்க அப்பா மாதிரி அடிச்சுவேன். டேய் சுட்டுடா. எங்க அப்பா போலீஸ். எங்க அப்பாவும் போலீஸ் தான். சுட்டுவேன். ஆமா, அது எப்போ போலீஸ் தான். எங்களுக்கு எங்க மாமா 2 பேருமே போலீஸ் தான். எங்க அம்மா போலீஸ் தான். எங்க அப்பா போலீஸ். எங்க அம்மா தான்
பொண்ணு தானே பார்க்க வர சொன்னானுவ. பொண்ணு தடுக்க 7 பேர் தானே வர சொன்னாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் வந்திருக்குதே. பாவி பைய பொண்ணு தர ஊரே கூட்டம் அந்த மாதிரி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டு வந்திருக்கா. அவன் காதலிய கூட்டு வந்ததுக்காக ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அவன் கூட்டு வந்துட்டா. ஆனா பொண்ணு தடுக்கல என்னமா என்ன நானே கேலி பாக்குதுவ. ஒரே அசிங்கமா போச்சுது. அத்தி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டு வந்துட்டானே. இப்ப பச்சி போண்டாக்கெல்லாம் தட்டுப்பாடாய் போயிருமே. என்ன பண்ண? இந்த விக்ரம் டேனியல் பையல என்னன்னா எப்ப போண்டா பச்சி டீ எல்லாம் கொண்டு வைப்பவனே காத்துக்கிட்டு இருக்கானே. லபக்கு வாயில எடுத்து போடுறதுக்கு அது எனக்கு கிடைக்குமா கிடைக்காது தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? பொண்ணு பார்க்க போன இதெல்லாம் கிடைக்குன்னு சொன்னாவல, அதை நம்பி தானே வந்தேன். போற பார்க்க பார்த்தா கிடைக்காது போலுங்க. அவசரப்பட்டு மோப்ப வேற பிடிச்சிட்டேன். வாசனை வேற எனக்கு ஹெவியா வருது. நல்லா சுடவும் நினைக்க, நல்ல வடை சுடவும் நினைக்க. செம்போடி தான் வடை சுடுதாலே ஒரு நாள் அது இப்படி மனத்திருக்கா. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. நம்ம வீட்டெல்லாம் வடை சுட்டுருக்கேன்னு சொன்னாதான் தெரியுது. ஆனா பக்கத்து வீட்டுல வடை சுட்டா மரத்து கிடக்கு. அதுல இந்த பொண்ணுக்கார வீட்டுல என்ன மனம் மணக்குது. எப்பா எம்மா வடை அப்புறம் போண்டா பச்சி அது வாழைக்க பச்சி நினைக்க. வாடை அப்படிதான் இருக்கு. ஆத்தி தேங்காய் சட்னி அரைச்சிருக்காவ. ஆத்தி இன்னைக்கு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியலையே. போச்சுது. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? யாரு பண்ணுவேன்? 7 பேர் எங்க 70 பேர் எங்க? ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வேன் பிடிச்சு கூட்டு வந்துட்டானே. விக்கி வரைக்கும் கூட்டு வந்துட்டான். இப்ப என்ன பண்ண? இந்த பயலுக்கெல்லாம் 4 நாள் வடை 4 நாள் பச்செல்லாம் கட்டுப்படி ஆகாது. இவனு வீட்டுல சுட்டாலே கணக்கு இல்லாம திம்பானுங்க. இப்ப பொண்ணு வீட்டுக்கு வேற வந்திருக்கும். மனம் போல வச்சு திம்பானுவல. அத்தி எனக்கு பங்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலையே. அத்தி பார்வை சரியில்லையா? ஒய் பிரதர். இனிமேல் பிரதர்னு கூப்பிடுறதுக்கு அவசியமே இருக்காது. ஓகே பண்ண வந்திருக்கேன் பாரு. ப்ரொபோஸ் பண்ண போறேன். ப்ரொபோஸ் கண்ணா பின்னா தாறு மாற தக்காளி சோற எனக்கு நான் ப்ரொபோஸ் பண்ண போறேன். ப்ரொபோஸ். சாரி பிரதர், நாட் இன்ட்ரஸ்ட். அடியே நான் யாருக்கு வேணா உன் புருஷன் தவிட்டு. ஓ மை காட் நோ பிரதர். அடியே அப்படி சொல்லாதடி. அப்படிதான் சொல்லுவேன். ஒய் பிரதர். இங்க பாரு நான் எப்படி ப்ரொபோஸ் பண்ணேன் பாரு. என்ன பிரதர்னு சொல்லாதடி. சாரி பிரதர், இன்னைக்கு நான் லவ் பண்ண முடியல இல்ல. நான் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கேன். என் தங்கத்துக்கு ஃபீலிங்கா? என்ன தங்கம்? அது ஏன் கேக்கீங்க பிரதர்? அது வேற கதை பிரதர். அத்தி என்ன சாகடிச்சிரும் உனக்கு. அத்தி கேட்கும் போது ப்ரொபோஸ் பண்ணிருக்கலாமா? இன்னைக்கு நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க தெரியுமா? நான் எப்பவுமே பியூட்டி தான். எனக்கு ஏகப்பட்ட ப்ரொபோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ப்ரொபோஸ் வந்துகிட்டு இருக்கா? நீங்க Facebookல பார்க்கல நினைக்கிறேன். எப்பா என்ன ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வந்துகிட்டு இருக்கு. ஐயோ சொல்ல முடியாது. பியூட்டின்னு காலையில நீங்க ஒரு நாள் கூட எனக்கு குட் மார்னிங் சொன்னதே கிடையாது. ஆனா 1 மணில இருந்து எனக்கு ஒரே குட் மார்னிங் தான். நைட் 12 மணிக்கெல்லாம் குட் மார்னிங் ஆரம்பிச்சிருவாங்க. நாட்டி பாய். ஒரே குட் மார்னிங் மேடம் பியூட்டி அப்படின்னு ஒரே ப்ரப்போஸ் தான். என்ன நேர்ல பார்த்தே ஆகணுமா? ஐயோ என்னத்த சொல்ல. அழகா இருந்தாலே இது என்ன ப்ராப்ளம்? அந்த பையனுக்கு வேலை வெட்டி இல்லைன்னு நினைக்க பாத்துக்க. வெட்டி பயில்வ வீணா போன பயில்வ. அதான் அடுத்த பொண்ணுல பார்த்தே குட் மார்னிங் சொல்ல பாத்துக்க. நான் அப்படி இல்ல, நான் யோக்கிய பத்தியா. அதான் டூட்டி தான் கண் போன்றதுன்னு வேலையை பார்த்துட்டு இருந்துட்டேன். அதனால நான் உனக்கு ப்ரோபோஸ் பண்ணாம இருந்துட்டேன். கடமை கண் போன்றது. அந்த கடமையே காதலிச்சுக்கோங்க. போயிட்டு வாங்க. அதுக்கிட்ட போய் ப்ரோபோஸ் பண்ணுங்க போங்க. நீ என்ன பிரதர்னு கூப்பிடுத? கடமை கண் போன்றது உங்களுக்கு. அப்ப எனக்கு நீங்க பிரதர் தானே. இப்ப பாரு நான் எப்படி உனக்கு ப்ரோபோஸ் பண்ணுவேன்னு. அன்னைக்கு நான் ரொம்ப சோகமா இருக்கேன். அத்தடிய தங்கத்துக்கு என்ன சோகம்? என்னவா தங்கம் உனக்கு என்னவா சோகம்? டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க பிரதர். தள்ளி நில்லுங்க பிரதர். நான் ஒரு புருஷன் பிரதர். இப்பலாம் பேச கூடாது பிரதர். சரியில்லை பிரதர். அடியே அப்படி சொல்ல அதடி. அடிவெல்ல ஒரு நாடி உருண்டுகிட்டு வருதுடி. ஹலோ இங்க எல்லாமே ஒட்டி வைக்க வச்சிருக்குது. பேச்சு வர்க். தள்ளி நில்லுங்க. அத தெரியுமே. அது எப்படி கரெக்ட்டா ஒட்டி வச்சிருக்க? அது எப்படி உலாம நிக்குது? அது சரியா தான் ஒட்டி வச்சிருக்கேன். அது உலாது. எனக்கு ஒண்ணு புரியல. உங்ககிட்ட இதான் இருக்குன்னு தெரியும். அது எதுக்கு ஒட்டி பறக்கி? அது எதுக்கு புரியல. எப்படி நீங்க இப்படிதானே தெரியும். அதுக்கப்புறம் அதை ஒட்டி பறக்குனா எங்களுக்கு தெரியாதா இதுல ஒட்டி பறக்க வச்சிருக்குன்னு? அதுக்கப்புறம் எப்படி தைரியமா வைக்கீங்க? ஆனா இப்ப ஒட்டி பறக்க வைக்கிறதுல உங்களுக்கு இருக்க தைரியம் வேற யாருக்கும் அதுல அடிச்சுக்க முடியாதுல. உங்க தைரியத்தை பூசிருக்கதெல்லாம் பவுடர்னு தெரியும். கலைச்சா எப்படி இருப்பீங்கன்னா எங்களுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சு அடிச்சுட்டு வந்து நிக்க பாரு. உங்க தைரியத்துக்கு முன்னாடி அடிச்சுக்க முடியாதுல்ல. அடிச்சாதானே பக்கத்துல வரியா? இதுக்கு மேல அடிச்ச கூட தாண்டி பக்கத்துல வாரோம்.
நீ இப்படி அடிச்சுதான் நான் கண்டுக்கணும் இல்ல. நீ அந்த ஒரு பிசாசு குட்டி பிசாசு மாதிரி ட்ரெஸ் போட்டு போவிய, அது நைட்டி. அப்படியே குட்டி சத்த மாதிரியே இருக்கும் பத்தியா. அதுதான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பேஜ் ஒர்க் எனக்கு பிடிக்கவே இல்ல. ஏதோ அடுத்த வீட்டு பொம்பளை கிட்ட நின்ன மாதிரியா இருக்குது. சொன்னதுக்கு என்ன சந்தேகமாவே இருக்குது. அத குதூகலமா வந்து நிக்கீங்களோ? ஏய், என்ன சந்தேகமா படுதா? கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பிரதர். ஓ, பக்கத்து வீட்டு பொம்பளைங்க நினைச்சிட்டா குதூகலமா வந்து நின்னுட்டு இருக்கியா? ஏய், அதுல நீ தானே தெரியும். நீ தான் என்ன பிரதர் பிரதர் கூப்பிட்டு நான் ப்ரோபோஸ் பண்ணலான்னு பொண்ணு வீட்டுல வச்சு ப்ரோபோஸ் பண்ணதுக்கு வந்திருக்கேன். இதான் சரியான சந்தர்ப்பம். இங்க டூட்டி பத்ததெல்லாம் போதுமாமா. அக்கா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பொண்ணு வீட்டுல இருக்கும், சீக்கிரம் வந்துருங்க. இன்னைக்கு ப்ரோபோஸ் பண்ணாதான் நீங்க பொழைச்சிங்க, இல்ல காலத்துக்கு பிரதராவே இருக்க வேண்டியது இருக்குன்னு அப்படி பயங்கட்டிட்டான் பத்துக்க பொண்ணு பைய. அதான் அடிச்சு பண்ணிட்டு ஓடி வந்தேன். பொண்ணு வீடு நல்லா இருக்கு பத்தியா. அவன் அதுக்காக உங்க வர சொல்லல. எண்ணிக்கைக்கு ஆள் தேவை, அதுக்கு தான் கூட்டி வந்திருக்கான். என்னடி சொல்ற? பொண்ணு தலக்கு முறை 5 தான் வர சொன்னாங்க. இவன் 5 வேற வர முடியாது, நாங்க 7 வேற வரோம்னு சொல்லியிருக்கான். சரி, இந்த தேமொழி பயில நானும் வந்தே தீர்வேன்னு அடம் பிடிச்சா. அவ வந்தா 8000 வெட்ட லக்கணமா ஆயிரும். ஒத்த லக்கணத்துல தானே பொண்ணு பார்க்க போனோமா, அதனால கூட ஒரே ஒரு ஆளை சேர்த்துக்கலான்னு பொண்ணு தர சொன்னேன். 9 வேற போயிருவோம் அப்படின்னு. சரி சரி, ஆனந்தி இருக்கா, அவளை கூட்டிட்டு போலான்னு ஒரு முடிவு எடுத்தோம். ஆனந்தி தான் அழகாண்டி இல்லாம வரமாட்டாள. அதுதான் கதையா போச்சுது. அழகுற நிச்சயாத்தம். அழகுற மட்டும் செக் முடியுமா? அவ பெத்த ஒரு 2 கிடக்குது, 3 பிள்ளைல ஆச்சுது. அதையும் தூக்கணும். எத்தனைங்க ஆச்சு? 14 ஆச்சுதோ. ஆமா, நம்ம வீட்டுல இன்னைக்கே தெரியாத. நீ சொல்லி அன்பரசி பையனே ஏற்கனவே நாங்க வண்டியில ஏத்திட்டு வந்துட்டாங்க. அவதான் அந்த 2 பையில இல்லாம வரமாட்டாள. ஆமாங்க, அந்த பையல எங்களுக்கு முன்னாடி ஏறி உட்கார்ந்துட்டாடுவ. ஐயோ, எண்ணிக்கை அதிகமாயி போச்சுதா. ரெட்டலக்கணமாயி போச்சுது. உடனே யாழிங்க வர சொன்னோம். வேன் நிறைஞ்சு போச்சு. வேன் நிறைஞ்சாலும் ஒத்த லக்கணமா இல்லாம ரெட்ட லக்கணமா ஆயி போச்சுது. உடனே விக்கி பையலுக்கு போனை போட்டு அவனை கிளம்பி வர சொன்னோம். அவன் அடிச்சு புரண்டு வந்தான். சந்தோஷமா வந்தான் பத்துக்கங்க. சரி, பார்த்தா கூட தருண கூட்டிட்டு வாரான். விக்கிதான் தருண் இல்லாம இருக்க மாட்டானே. ஏதோ பிறந்த பிள்ளை மாதிரில பாப்பான். தருணி சும்மா இருப்பானே. குமார கூப்பிட்டு வாரான். குமார பார்த்த செம்பகவல்லி யா புருஷன் இல்லாம எப்படி அப்படின்னு சொல்ல ஓட அழுதா. அவ அழுதா பொண்ணுத்துல தாங்குவானா? தாங்க மாட்டான். அக்கா, நான் இப்பவே வாவா வர சொல்லுறேன் காடு போட போட்டா. அத்தை புடிங்கிட்டு மதுரன்னே வந்தாச்சு. கூட திணிச்சு வந்திருப்பாரு. கூட தமிழே தமிழ் மாமியாரு தமிழ் நாத்தனார் வரைக்கும் வந்துட்டாவளே. அப்பவும் ரெட்ட லக்கணமா ஆயி போச்சு. உடனே ரோகிணிய வர சொன்னா அவன் அந்த 2 பயலோட வந்துட்டா. பொண்ணு தரமாவா விக்கி மவானே அப்படி இப்படின்னு ஒரு 40 45 ஆயி போச்சு. அப்பவும் ரெட்ட லக்கணமா ஆயி போச்சு. சரி, தமிழ் வேலை நாங்க சும்மா தான் இருக்கோம், நாங்களும் வரோம், எங்களுக்கு இந்த மாதிரி பார்த்ததே இல்ல அப்படின்னு சொன்னானுவேன். அவனு சொன்ன சும்மா இருப்பானா பொண்ணு தர என் தங்குங்களா அப்படின்னு கட்டி அணைச்சு கூட்டிட்டு வந்துட்டான். அப்புறம் அந்த யாழினி தம்பி இல்ல, அவன் எனக்கும் ஆசையா இருக்கு, நான் எங்க அக்கா இருக்கிறத தான் இருப்பேன்னு அவனையும் கூட்டு வந்தாச்சு. அப்படி துறைச்சலி மாவா இல்ல, அவளையும் கூட்டு வந்தாச்சு. பொண்ணு தானே பார்க்க வந்தோம். இல்ல பிரதர், இதுக்கப்புறமும் பொண்ணு டல்கள் பொண்ணு கொடுப்பாங்க. ஆத்தி பொண்ணு பக்கத்துக்கே இப்படி அடிச்சு புரண்டு வந்திருக்கோல, நம்ம புள்ள அங்க பொங்கி போட்டு காலத்து வாட்டாட்டி இருக்குன்னு சொல்லி பொண்ணு கொடுப்பாங்க. அதே அதை விடுங்க, எனக்கு அதெல்லாம் வருத்தவே இல்லை. அட, நான் எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. பாருங்க, பச்சை பொண்ட வாசனை எல்லாம் வருதா? சும்மா ஹெவியா வருதா? 7 பேர் தானே பொண்ணு பார்க்க வரவனே. ஒரு 4 நாள் சுட்டு வச்சிருப்பாங்க. இப்படி ஒரு ஊரே வரணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மாங்க. இப்ப தருவாங்களோ மாட்டாங்களோன்னு எனக்கு கவலையா இருக்குங்க. எப்பவும் செம்பவலி வடை சுட்டு வச்சிருக்கேன்னு சொல்லுவா. அவ சுட்டு வச்சிருக்க கையில பார்த்தாதான் வடனே எனக்கு தெரியும். ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்லக்கூடாதுங்க, சும்மா சொல்லக்கூடாது. வடை எப்பா ஐயா என்ன மனம். ஆமா, நானும் அப்படியே பார்த்தேன் பத்துக்க. என்னடா இப்படி மணக்குதேன்னு. பாத்தில பிரதர், எப்படி மணக்கு பாத்தியலா? பிரதர் வேண்டாமே, நான் உனக்கு ப்ரோபோஸ் பண்ண போறேனே. நோ பிரதர், இன்னைக்கு நான் மூட் அவுட்ல இருக்கேன் பிரதர். இந்த வடை ஸ்மெல் வராம இருந்தா கூட ஒருவேளை உங்க காதல நான் ஏத்திருப்பேன். இப்போ இந்த வடை கிடைக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த வடையே கிடைக்கல. இந்த ஆரடி உருவ கரைச்சா என்ன கிடைக்காம போனா என்ன? நோ பிரதர், வடைக்கு முன்னாடி நீங்க ஒண்ணுமே இல்ல. அந்த வடையும் இந்த 6 உருவமும் முன்னாடி உனக்கு பேச்சு ஒர்க் வச்சு உப்பேற்ற நீ எவ்வளவு தெனாவட்டா இருக்கும் போது நான் அடிச்சிங்க அப்படி நான் எப்படி இருக்கேன்னு மட்டும் பாரு. பிரதர் பிரதர் அண்ணா என்ன பிரதர் சொன்னீங்க? பேச்சு ஒர்க். அது இன்னைக்கு புரட்டி பட்டு அடிப்பால. என்ன பிரதர் சொன்னீங்க? புரியல பிரதர், மறுபடியும் சொல்லுங்க. பேச்சு ஒர்க். அது என்ன பிரதர் சொல்லுங்க பிரதர். பேச்சு ஒர்க்.
உன்னை பத்தி தெரிஞ்சு நான் அப்பப்ப வாயை கொடுத்து விட்டேன் பாத்தியா? அது இப்ப பக்கமே அதுக்கு விளக்கம் கொடுப்பால. வேண்டாம், அது பேச்சு ஒர்க் இல்ல. பேச்சு ஒர்க். பேச்சு ஒர்க். அப்படியே கழுத்துக்கு படிச்ச மாதிரியே போஸ்ட் கொடுப்பா. அது பேச்சு ஒர்க். பேச்சு ஒர்க். நீ ஏன் இந்த ஆக்டிங் அந்த லைன்ல போக கூடாது? ஏன் பிரதர்? நடிப்பு திலகமா இருக்கீங்களே அதான். நோ பிரதர், பேச்சு ஒர்க். சபா பேச்சு ஒர்க். சிக்கிட்டேன்னு என்ன பண்ணுவான்னு தெரியலையே. பேச்சு ஒர்க். பேச்சு ஒர்க். வேண்டாம் மீனா, கண்ட்ரோல் பண்ணு. அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க? எனக்குள்ள தோண்டிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. அதுக்கு தான் பொறுமையா இரு, அமைதலாகி இருன்னு சொன்னேன். I love you மீனா. I love you டி. அச்சி செஞ்சு சிரிப்பாளுல. இங்க பாருங்க, அப்படி கத்தி சொல்லக்கூடாது சரியா? மீனா I love you. மீனா I love you. எவந்தி உனக்கு ஒரு மணிக்கு மெசேஜ் போட்டா குட் மார்னிங். இன்னையில இருந்து பாரு, நைட்டு 12 மணிக்கு நான் உனக்கு குட் மார்னிங் சொல்றேன் பட்டி. எப்படி 12 மணிக்கெல்லாம் தினமும் அலாரம் வச்சு எந்திரிச்சு உனக்கு குட் மார்னிங் சொல்லல? எவனோ ஒருத்தன் என் பொண்டாட்டிக்கு நைட்டு 12 மணிக்கு அலாரம் வச்சு குட் மார்னிங் சொல்லும் போது கெட்டின புருஷன் நான் சொல்லலனா மனசு எவ்வளவு பாடுபட்டு இப்ப எனக்கு புரியுது. வேற என்ன சொல்லுவாங்க? நீங்க அதே வேலை பார்க்கறதுக்கா சொல்ல முடியாது. அதுக்கு கேட்டேன். நீங்க ஒன்னும் இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களோ? என்ன ஜாலியா இருக்கும் தெரியுமா? அத பார்க்கும் போது அப்படி ஒரு சிரிப்பு வரும். ஐயோ நான் தமிழ் செம்பவெல்லாம் பார்த்து பார்த்து சிரிப்பேன். எப்ப சொல்லவே முடியாது. இவ்வளவு சந்தோஷப்படுதால நான் குட் மார்னிங் சொல்லாம போயிட்டேன். இங்க பாரு, எப்படி 12 மணிக்கு நான் குட் மார்னிங் சொல்றேன் மட்டும் பாரு. இல்ல வேற ஏதாவது சொல்லுவான்னு சொல்லிருந்தேன், அதையும் சொல்லிருந்த. வேற என்ன சொல்லுவானுங்க? ஒரே ஒரு சைடு இப்படி காதோரமா புது கம்மல் போட்டிருக்கேன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுவேங்க. அது என் முழு போட்டோ போட்டானே, அது நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா? உங்க புட்டுலாம் வெளியே வந்துடும். அது சரி சரி சரி, கரெக்ட் கரெக்ட். இல்ல அப்ப இப்படிதான் போட்டு ஏமாத்துதிய. முழுசா போட்டு இங்க வந்தாலும் தெரிஞ்சிடாது. அதான் காதோரமா கண்ணு, மூக்கு, வாய், நெக்லஸ் இது மாதிரி குறிப்பிட்டதை மட்டும் தான் போடுவோம். அவங்க முழு உருவம் எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்த்து மண்டை பிச்சுக்கிட்டு வெரி பியூட்டிஃபுல். ஐயோ உங்களை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே கிடைக்கல. அந்த காதோர இருக்கிற ஒத்த முடி இருக்கு பாருங்க, ஆஃபா வா வா வா, அவ்வளவு அழகா இருந்தது. அப்படிமா எனக்கு அதுக்கு மேல வெள்ளை முடி இருக்குது, அது அவனுக்கு தெரியாது. எனக்கு அதுக்கு மேல நிறைய வெள்ளை முடி இருக்கும், அது தெரியாது. அத நான் மறைச்சிர பத்தில, அதுக்கு கீழ இருக்க கருப்பு முடி தான் அதுல தெரியும். ஆமா, அவன் இந்த ஒத்த முடிய கூட கரெக்ட்டா கணிப்பான். வா பியூட்டிஃபுல். இந்த சின்ன சின்ன முடியா இருக்குதா, அத கூட எண்ணி கரெக்ட்டா சொல்லிடுவானுங்களே. வேலை வெட்டி இருக்காதோ? அதுதான் வேலை. அன்னைக்கு ஒரு நாளே ஒரு சிமிக்கி ஒன் சைடு போட்டு சைடு போஸ்ட் போட்டு ஒரு போஸ்ட் போட்டேன். செம்போடி கிட்ட கேட்டு பாருங்களே. எப்ப அந்த சிமிக்கில முத்த வரைக்கும் எண்ணி போட்டுருக்கா ஒருத்தன். ஏமா எனக்கு என்ன சந்தோஷமா இருந்தது. ஆனா அதே சிமிக்கி போட்டு உங்க முன்னாடி வந்து நின்னேன். எனக்கு சிமிக்கி போட்ட? புரியுதா பிரதர்? இப்ப புரியுதா பிரதர்? அத்தினா கவனிக்கலையா? ஆனா எதுக்கு இதெல்லாம் கவனிக்கா? இப்ப புரியுதா? உங்களை நான் பிரதர்னு சொன்னேனே, அந்த சிமிக்கில ஒரு கல்லு விழுந்து போச்சு. அத கூட சொல்லி அவன் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தான் தெரியுமா? எனக்கு இன்னைக்கு துக்கமான நாள் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தான் தெரியுமா? ஆனா நான் நீங்க சிமிக்கி போட்டதே பார்க்கல. ஆனா அவன் என் சிமிக்கில ஒத்த கல்லு விழுந்ததுக்கே அப்படி ஸ்டேட்டஸா வச்சிருந்தான். இதயமே இதயமே ஒத்த கல்லு தொலைஞ்சு போச்சு, இதயமே இதயமே. அது கூட இல்லங்க, அன்னைக்கு தமிழ் அவ கண்ணை மட்டும் தான் எடுத்து போஸ்ட் போட்டா. இதெல்லாம் நீங்க எப்போ போடுறியா? உங்களுக்கு தெரியாதுல்ல, வாயை மூடிட்டு இருக்கற சொல்லவே கேளுங்க. அது சரி. ஒரே ஒரு கண்ணு போட்டோ தான் போட்டிருந்தா. அதுல அந்த கண்ணாடி லைட்டா இப்படி சைடுல இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தா பாருங்க, தாறுமாறா வச்சிருந்தா. இதயம் நொறுங்கி போச்சுடா அவனுக்கு. ஏன்? அவ்வளவு அழகா இருக்குதா அவ கண்ணு. லைட்டா தான் கண்ணாடி வெளிய இருந்தது. அது வழியா அந்த கண்ணை பார்த்து அவனுக்கு அதுல ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னா எந்த அளவுக்கு அந்த கண்ணை அவன் ரசிச்சு பார்த்திருக்கணும். கண்ணு ரெண்டு இது வரைக்கும் ஒரே காதல் ஸ்டேட்டஸா வச்சிருக்கா. எனக்கே பொறாமையா இருக்கு. தமிழ் கண்ணு தெரியாதுன்னு கண்ணாடி போட்டுருக்கா? அது அவனுக்கு தெரியாதுல்ல. தமிழ் என்னன்னா அண்ணில இருந்து ஒரு மிதப்ப அலைதான். கண்ணுக்கு கண்மை போடுறது என்ன, அவனுக்கு கண்ணாடி கூட போடுறது இல்ல தெரியுமா? தினேஷுக்கு இதெல்லாம் தெரியுமா? அவர் அவருக்கு ஃப்ரெண்ட் லிஸ்ட்லயே கிடையாது. உன் அக்கௌண்ட்ல நான் இருக்கனா?
ரெக்ரூட் பண்ணிட்டேன் உங்களை. எதுக்குடி? அந்த எட்டியே பார்க்காதவருக்கு ஒரு அக்கவுண்ட், அதை நான் வேற சேர்த்து வைக்கணுமாக்கு. ஃப்ரெண்ட் லிஸ்ட் கொடுத்து 5000 ஃப்ரெண்ட் லிஸ்ட் வந்திருக்கு. அதையே அக்செப்ட் பண்ண முடியாம நான் உட்கார்ந்திருக்கேன். இதுல வெட்டியா உங்க அக்கவுண்ட் எதுக்கு உள்ள? உங்களை கட் பண்ணா இன்னொன்னு உள்ள வரும். அதுக்காக வெட்டி விட்டுட்டேன். வெட்டி விட்டுட்டியா? அதாங்க, உங்களை வெட்டி விட்டா இன்னொன்னு உள்ள வர முடியும். அதுக்கு தான் அதுல மொத்தம் 5000 தான் அக்செப்ட் பண்ண முடியும். அதுக்காக அதான் உங்களை கட் பண்ணிட்டேன். இன்னொன்னு ஃப்ரெண்டுக்கு சேர்த்துட்டேன். அந்த பையன் தாங்க எப்ப என்னமா புகழ் தான் தெரியுமா? ஐயோ அன்னைக்கு காலில் ஒரு கொலுசு போட்டு காலை போட்டோ எடுத்து போட்டுருந்தேன் பார்த்துக்கங்க. வேண்டாடி, இதையும் தாங்காதடி, விட்டுட்டு. இப்ப பாரு நான் எப்படி உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணேன்னு. நீ வெரி பியூட்டி, அழகு தேவதை, பொம்மை மாதிரி இருக்க. எனக்குன்னு பிறந்தவா தேவதை. இதெல்லாம் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற மாதிரி இருக்கு. இப்பலாம் எல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கு. அதுதான் ப்ரப்போஸ். இது ப்ரப்போஸ் இல்லங்க. அடியே கொண்டு போடுவேன். ஹலோ பிரதர், ஒழுங்கு மரியாதை என் பொக்கே வாங்கி கொண்டு போடுவேன். பாருங்க பிரதர், இப்பலாம் மிரட்டிலாம் காது செய்ய சொல்லக்கூடாது. எனக்கு பிடிக்கணும் பிரதர். இரு, உன் அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணி போடுறேன். நான் எத்தனை அக்கவுண்ட் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை அக்கௌண்டா? அப்படின்னா ஐயோ ஐயோ, இந்த ரகசியத்தெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? அதுல ஏகப்பட்ட அக்கவுண்ட் வச்சிருக்கோங்க. இல்ல, இனிமேல் உனக்கு கண் காமிச்சதே என்னால முடியும். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூ டே. இன்னைக்கு நான் வரமாட்டேன், தூக்கிட்டு போறேன் பாரு. கமத்தா பிரதரா, இன்னொரு பிரதர் நான் வாயை கடிச்சுவேன். வாய மூடுறே. அவளை கூப்பிடுதா? எனக்கே ஒரு நாள் 2 நாள் லீவு கிடைக்கும். அது நீ பொண்ணு பார்க்க உட்காந்து டீயும் பண்ணும் பிஸ்கட் தந்துட்டு இருக்காத. இது லைக் படாது. நமக்கு நம்ம பானம் தான் வேணும். எப்படி போடன்னு தெரியலையா? எவ்வளவு எங்க போனாலும் நம்ம வீட்டு பயிலாம் இருக்குது. பொண்ணு தானே பார்க்க வந்ததுவ. என்னங்க ஒரு ஒரே கூட்டம் மாதிரியே இருக்குது. இப்பதான் நம்ம வீட்டு எண்ணிக்கைலாம் ஒன்னா பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளவு பேர் இருக்கவானே. நம்ம பானத்தை அடிச்சாதான் நம்ம கை காலம் ஒழுங்கா இருக்கும். நமக்கு வர நம்ம வருது. ஆனந்தியா இருமா கூட்டம் வந்தது. புரட்டி அடிப்பால முடியாது. இதுக்கு மேல தாக்கு பிடிக்காது. குடும்பமான கேக்க இல்ல தெரியாம தான் கேக்க. இது குடும்பமான கேக்க. அதுதான் நான் கேட்க. கூப்பிட்டு வந்தது யாரு? அது நான் நினைச்சேன். நீங்க இருக்கும் போதே தெரியும் இந்த வேலை வீணா பாத்துருப்பேன். பட பச்சையெல்லாம் திங்கிறதுக்கான வந்திருக்கு. அது எனக்கு கிடைக்காம தான் நான் சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். எல்லாரும் போன பட பச்சையெல்லாம் தருவாங்களாமே. இங்க எனக்கு இன்னும் வரவே இல்ல. போனட்டு அடிச்சு பாத்துக்க. என்கிட்ட பெசலைட் ஒன்று இருக்கு, வேணுமா? பெசலைட் அது அடிச்சு அந்த பச்சை கிச்சன் சயின்டிஸ்ட் மாதிரி தான் நல்லா இருக்கும் பாத்துக்க. பின்னாடி போ, அங்கதான் கிச்சன் இருக்கு. பார்த்தனே பொண்ணுட்டால் கலர்ல உட்கார்ந்து இருக்குது. பயவுளி எட்டி கூட பார்க்க விட மாட்டேங்குது. அவங்களே பியாய் அடைஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. எதுக்கு? அது வேற ஒண்ணு இல்ல. 7 பேர் வர வேண்டியதுல 70 பேர் வந்தோமா, அதான் பச்சை எப்படி பங்கு வைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ சொல்லி பச்சை எல்லாம் பங்கு வைக்க வேண்டாம், அதை என்கிட்ட கொடுங்க, நான் எப்படி பங்கு வைக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பின்னாடி ஓடி போய் வாங்கிட்டு வந்துரு. போ எங்க உள்ளே விட மாட்டேங்காங்களே. ஏவா ஒருவேளை மாப்பிள்ளை பிடிக்கலையே என்னமா? இந்த பையன் யாருக்கு வேணாலும் பிடிக்குமே, அது அழகு போல இருக்கானே. அவங்க மாப்பிள்ளை விக்ரம நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பையன் தானே அப்படி உட்கார்ந்து இருக்கான். ஹலோ, அது எங்க வீட்டு மாப்பிள்ளை. அது பொண்ணுட்டுக்காரங்களுக்கு தெரியாதுல்ல. மாப்பிள்ளை இருக்க மூணா மூஞ்சி மாதிரி இருந்தா பக்கத்துல துருதுருன்னு வந்தது விக்ரம தான். அதான் அவனை மாப்பிள்ளை நினைச்சிட்டு இந்த பையனுக்கா பொண்ணை கொண்டு கொடுக்கணுமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, நான் சுத்தம் எங்களை கிளி பண்ணுத இல்ல பொண்ணுட்டாளுக்கெல்லாம் அப்படிதான் நினைச்சாங்க, இந்த பையனுக்கா கொண்டு பொண்ணை கொடுக்கணும்னு. ஆனா நீங்க கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, பாராட்டணும். கொண்டு போட்டா பாத்துக்க. உங்க வீட்டு மாப்பிள்ளை அப்படிதான் அலப்பறை பண்ணிட்டு இருக்காரு. நான் 2 வாட்டி வாயை பொத்தி பார்த்தேன், பையன் உள்ள கேட்கலையே. அவளுக்கு கொஞ்சம் சேட்டை அதிகம் தான். சரி, நான் சொன்ன பச்சை வலையில எடுத்து வந்து பாப்போம். ஏன் லபக்கு லபக்கு நீங்க வாயில போடக்கா? அதெல்லாம் முடியாது, எதுனாலும் சேருதான். ஒரு 10 வடை 10 பச்சை 10 போண்டெல்லாம் எடுத்துட்டு வா. அதுக்கு 50-50 எடுத்துக்கலாம். என்ன சொல்ல சரிதானே? நான் போய் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து நீங்க எனக்கு பங்கு வைக்கிறது. நான் அங்க வச்சு தின்னுட்டு வந்துடுவேன். அப்படி சொல்ல கூடாது. நான் உனக்கு ஒண்ணு தரப்போறேன் இல்ல, செமையா இருக்கும் அது. சும்மா ஏத்தணும் வச்சுக்கேன், கிங் வார் நிக்கலாம். அப்படியே நம்ம பழம் யானை பழம் கிடைக்கும். ஒரிஜினல் அன்னைக்கு குடிச்சல அதே மாதிரியா? அப்படி இருந்துச்சு. கேரளா அப்படி நாட்டு நின்னு அடிக்கும். எப்படி இருக்குது? உங்களுக்கு எப்படி கிடைச்சது? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேரளால இருக்கான், அவன் தான் கொண்டு வந்தான். ஒரிஜினல் அப்பதான் இறக்குனது. செமையா இருக்கு. வச்சு பொண்டெல்லாம் காம்பினேஷன் சூடு பறக்கும். எடுத்துவா. அது சரி, அதை எப்படிங்க கொண்டு வந்தியா? அதுக்கு தான் பைஜாமா போட்டேன். பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. சீக்கிரம் வா. ஆனந்தி ஓட விட்டு அடிக்க போறா. அதான் கேட்க நினைச்சேன். அவளெல்லாம் யார் கூட்டு வந்தது? ஒண்ணு வச்சி போண்டா. சரி சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. நம்ம 2 பேரும் தனியா போய் திங்கலாம். வா. கரெக்டா தான் பங்கு வைப்பேன்.
நீ எடுத்துட்டு வா, நான் எப்படி பங்கு வைக்கேன்னு மட்டும் பாரு. சரி, பின்னாடி ஒரு ஆள் போகுது, அங்க போயுதே, நீ சீக்கிரம் எடுத்துட்டு வந்துரு. சரி சீக்கிரம் எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் எடுத்துட்டு வரணும், மறந்துடாத என்ன. எப்படி மறப்பேன், எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி நீங்க போங்க, நான் வரேன். கிச்சனுக்குள்ள எப்படி போக, யார் தயவாது தேவைய. ஆஹா, ஆடு தானே வந்து சிக்கி இருக்குது. அப்பா உள்ள கூட்டு போயிட வேண்டியதான். என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இத வச்சே உள்ள கூட்டு போறோம். மாப்பிளையே உள்ள போனா யார் வேணாலும் நமக்கு பச்சை வடை கொடுப்பாங்க. ஏன்னா மாப்பிளையே கேட்டுட்டாரே அப்படின்னு கொடுத்துருவாங்க. நமக்கு பின்னாடி சைடு ஒரு வேலை இருக்கு, போமா? பின்னாடி சைடா? ஆமா, பின்னாடி சைடு. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நிஜமா? சத்தியமா? நானும் உன்னை தனியா தான் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆமா, பின்னாடி போனோம். பின்னாடி போனாதான் நிறைய பேச முடியும். சீக்கிரம் வாங்க. சரி. என்ன அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும், ஓகே? சரி. முக்கியமா ஒண்ணு, நான் என்ன சொன்னாலும் தலையாட்டணும். டங் 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 அப்படின்னு தலையாட்டினா மட்டும் போதும், ஓகே? சரி. பச்சை போண்டாக்கு ரெடி பண்ணியாச்சு. என்ன சொன்னாலும் தலையாட்டணும், ஓகே? நீ என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். ஆமா, தலையாட்டணும். தலையாட்டினாதான் கிடைக்கும், ஓகே? கிடைக்கும்னா நம்ம கிட்ட. சீக்கிரம் சீக்கிரம். சரி. அப்படி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. சரி. இங்க பாரு. நாம போறது இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. அவ்வளவுதான், அவ்வளவு பங்குக்கு வந்துடுறாங்க. என்ன சொல்ற? உங்களுக்கு தெரியாது, நம்ம போறது இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி சொல்ல வந்தியா? சரி சரி சரி. யார்ட்டும் சொல்லவும் கூடாது. கடுகளவும் வெளியில தெரியக்கூடாது, அசிங்கமா போயிரும் சொல்லிட்டேன். இல்ல, சத்தியமா சொல்ல மாட்டேன். அப்படின்னா இல்ல, சொல்ல மாட்டேன், யாருக்கிட்டும் சொல்ல மாட்டேன். உங்க கூட்டாளி பையில, அந்த கரவ பையில, அந்த விக்ரம் பையில கேப்பானுவேன். எதுவும் சொல்லிடக்கூடாது, பெரிய அசிங்கமா போயிரும். அவனை ஊர் முழுக்க பறிச்சு விட்டு போயிருவானுங்க. சரி, நான் சொல்ல மாட்டேன். அடிச்சும் கேப்பானுங்க, சொல்லக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நோப்பு முடிட்டே அலைதானுங்க. எப்போ கிடைக்கும்னு நோப்பு முடிட்டு அலைதானுங்க. அவன்ல மட்டும் எதுவும் சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி இந்த பங்குல சேர்த்துக்கவும் கூடாது. ஓகே. ஏற்கனவே 50-50 ஆகி போச்சுது. இப்ப இன்னொரு பங்கு வேற போகுது. என்ன பண்ண? சரி, 20% ஓகேவா? என்ன? நான் உங்களுக்கு கொடுப்பேன், யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இல்ல, சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாது, ஓகே? இல்ல, இத போய் யாரையா சொல்லுவாங்களா? நீங்க சொல்லுவீங்களே, உங்க கூட்டாளி பையல கிட்ட போய் சொல்லுவீங்களே. ஆனா அவனுங்க அத ஊர் முழுக்க தம்பல் தடிச்சிட்டு வந்துருவானுங்க. இல்ல, சத்தியமா இத சொல்ல மாட்டேன். தரவே என்ன, அன்னைக்கு நம்ம குடும்பமே அவமானப்பட்டு நிக்கும், பாத்துக்கிடுங்க. இல்ல இல்ல, சத்தியமா சொல்ல மாட்டேன். அது யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். மறுபடியும் சொல்றேன். ஓகேனா வாங்க, இல்லனா அப்படியே போயிருங்க. நான் இல்ல இல்ல, நான் வரேன். நான் கண்டிப்பா வருவேன். நானே இதுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்க அங்க கோவமா உட்கார்ந்திருக்கும் போதே எனக்கு தெரியும். நினைச்சேன், சரியா தான் இருந்திருக்கு. பின்ன கோவம் வராதா? அதான் கோவமா உட்கார்ந்திருந்தேன். நல்ல ஏண்ட முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே. நீ ஏத்துக்கவே மாட்டியோ நினைச்சு பயந்தேன். உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஐயோ, நானே சொல்ல முடியாம தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். ஐயோ, நீங்க இதுக்கு தான் கோத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே வந்து சொல்லிருப்பேன். அதுக்கு என்ன? அப்பதான் முறையே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஆனா அந்த கராபேகத்தையும் அந்த விக்ரம் பையனையும் சொல்லிருப்பீங்க, அப்படிதானே? அது கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்தது, அதான் சொல்லிட்டேன். ஆனா அவனுங்க அப்பவே வச்சு அந்த மோப்ப பிடிச்சுக்கிட்டாலே தானுங்க. என்னத்த சொல்ல, உங்ககிட்ட யார் அவங்கிட்ட சொல்ல சொன்னா? என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே. என்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தை என்கிட்ட தான் நீங்க சொல்லிருக்கணும். அட பயவுலங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? என்னாச்சு? கன்ஃபார்மா கிடைச்சிரும். மாப்பிளையே கூட்டிட்டு போறோம்ல, தந்து தானே ஆகணும். எப்படி? அக்கா மக்கா நல்ல பிளான போட்டிருக்காளே. உன் மூளைக்கு எங்கேயோ போயிருவ. அவன் சமைச்சிட்டானா? சம்மதிக்காம இருப்பாரா? அத்தி புன்னகைய பார்த்தா சம்மதிக்க வச்சுட்டா. குட் குட் குட், இப்படித்தான் இருக்கணும். அப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடட்டுமா? கரெக்டா பங்கு கொஞ்சம் கூட குறையாதுமா, நான் நேர்மையானவன். கரெக்டா வச்சுப்பேன். நீ சீக்கிரம் எடுத்துட்டு வந்துரு. பரவாயில்ல, இவனும் நம்மளே மாதிரி தான் யோசிச்சிருக்கான். போலாமா? நேரம் ஆகுதுல. பாருடா, எப்போ பரவாயில்ல பரவாயில்ல, பேசி சமாளிச்சிருக்கானே. இப்பவே சொல்லிட்டேன், நான் கொடுக்கறதான் வாங்கணும். அப்பதான் கரெக்டா சொல்லிடணும். நீ கொடுத்ததை தான் நான் வாங்குவேன். அப்பா எங்க நிறைய பங்கு கட்டுவோம்னு நினைச்சு பயந்துட்டேன். 2 வடை கொடுத்தா போதும், அவனை கொடுத்தது போதும்னு சொல்லிட்டான். நீ கொடுத்தது போதும். பேச்சு மாறக்கூடாது. அப்புறம் எனக்கு இவ்வளவு வேணும் அவ்வளவு கேட்க கூடாது. நான் தர மாட்டேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அட பையன் நம்மளோட ஆர்வமா இருக்கானே. ஒருவேளை இவனு நம்மள மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பானோ? அவன் என்ன வாங்கி வச்சிருக்கான்னு கேளு. அப்புறமா பங்கு போட்டுக்கிடுவோம். ஒருவேளை நம்மளோட பெருசா வச்சிருப்பான். ஏன்னா இவன் ஃபுல்லா ஃபாரின் தான். நம்ம தான் லோக்கல். அவன் ஹைஃபையா தான் வாங்கி வச்சிருப்பான்.
அது கேளு பாப்போம். ஏன்டா அப்புறம் நிறைய பங்கு கேட்பான், வேண்டாம். அது சரி சரி சரி. ஏன்னா நம்ம சயின்டிஸ்டுக்கு வடை பறிச்சது ரொம்ப முக்கியம். நீங்க கொடுக்கறதா கொடுங்க, இல்லனாலும் பரவாயில்ல. நீங்க வச்சிருக்கத எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா. எவ்வளவு வேணும்? ஐயோ, இன்னைக்கு நட்டு ஃபாரின் ரெண்டு ஒரே இடத்துல. எப்பா எப்பா, இன்னைக்கு தான் எனக்கு தீபாவளி. தீபாவளி அடிச்சு தூள் கிளப்பே. இன்னைக்கு தான் உண்மையான தீபாவளி எனக்கு. ஐயோ, சரி, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஐயோ, எவ்வளவு சீக்கிரம் சம்மதிப்பானே. நான் எதிர்பார்க்கவே இல்லை. சத்தியமா நான் கூட எதிர்பார்க்கலடா. தேன்மொழி தேன்மொழிதான். பேச்சு மாற மாட்டீங்க, அப்புறம் தர மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது எப்படி சொல்லுவேன்? சத்தியமா? சத்தியமா சொல்ல மாட்டேன். முழுசா கொடுத்துருவேன். முழுசாவா? அடி அம்மா, இன்னைக்கு விட்டிய விடிய வச்சு நான் குடிப்பேனே. அடிச்சு கொளுத்து. வாங்க 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 வாங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. உனக்கும் தான். நீதான் தாரிய. ஐயோ, இதுல பங்கு கட்டுட்டானோ. இவன் எப்பவுமே ஃபாரின் தானே. இவன் இப்ப லோக்கல் கேட்கான். சரி, டேஸ்ட் பார்க்கணும் ஆசைப்பட்டிருப்பான். சரி, கொடுத்துட்டு போறது. பரவாயில்ல, ஒரு கொடுத்துக்கலாம். பரவாயில்ல விடு. கொஞ்சம் தான் தருவேன். கரெக்டா நியாயமா பேசலாம். அதை ஸ்ட்ரிக்டா சொல்லிடு. கொஞ்சம் தான் கொடுப்பேன்னு சொல்லிடு. கொஞ்சம் தான் தருவேன். கொஞ்சம் போல தந்தாலும் போதும். கொஞ்சம் போல தந்தாலும் போதும். அப்பா அவனே வாக்குமூலம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேட்க மாட்டான். சரி, போலாமா? கட்டாயமா. முழு நான் தானே கூப்பிடுவேன். சரி, வாங்க. சரி, சீக்கிரம் சீக்கிரம். நான் வேணா ஒரு வாலி கிளி எடுத்துட்டு வரட்டா? வேண்டாம், அங்க இருக்கும், எடுத்துட்டு வந்துடுறேன். நிறைய எடுத்துட்டு வா. ஒரு எடுத்துட்டு வந்துடாத. ஏதா முதல் 30 சொன்னேன், இப்ப 40 எடு. அந்த பையனுக்கு 10 கொடுக்கணும்ல. கொஞ்சம் கொடுத்தா போதுமாமே. இப்பதான் சொல்லுவான், திங்க ஆரம்பிச்சா மனம் போல திம்பான். அவனை நம்பாத. இதுக்கு ஒரு 4-5 கூட எடுத்துட்டு வா. பாரு, உளுந்தோட நிறைய எடு. அதுதான் மனம் ஹெவியா வருது. நான் பச்சை தான் எடுப்பேன். பச்சை தான் சூப்பரா மணக்குது. அது வாய்வு. இதுக்கும் அதுக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்காது. வாய்வு யாரும் வேண்டாம் வேண்டாம். உளுந்த வடை எடுத்துட்டு வா. கொஞ்சம் ஸ்வீட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதுல உண்மையா வச்சிருந்தாங்க, அதை எடுத்துட்டு வந்துரு. ஆமா, பாக்கலையா? நான் பாத்துட்டேன். நீ எடுத்துட்டு வா. நம்ம போலாமா? சீக்கிரம் போலாம். வா, சீக்கிரம் போலாம். அவனே சொல்லுதான், சீக்கிரம் போ. சீக்கிரம்